தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கின. படிவங்களை நிரப்பி வழங்குவதற்கான கால அவகாசம் கடந்த 14ஆம் தேதி முடிவடைந்து 5 நாட்களுக்கு பின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,76,755 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் இறந்த வாக்காளர்கள் 26,32,672 பேர், முகவரி இடம் மாறி போனவர்கள் 66,44,881 பேர், 2 இடங்களில் பதிவு இருந்தோர் 3,39,278 பேர் ஆவர். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் முன்பு 40,04,694 பேராக இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை தற்போது 25,79,676 பேராகியுள்ளது. தலைநகரில் மொத்தம் 35.58% வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூரில் 2,18,444 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலேயே அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, மாநகராட்சிகள், மாவட்ட ஆட்சியரக இணையதளங்களில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு பார்வையிடலாம். பெயர் விடுபட்டவர்கள் குடியிருக்கும் இடம் மாறி இருந்தால் படிவம் 8ஐயும், புதிதாக சேர வேண்டியவர்கள் படிவம் 6ஐயும் நிரப்பி உரிய ஆவணங்களுடன் வழங்க வேண்டும். இதற்கு ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.